இங்க அவங்க வீட்ல இல்ல. then it's good for you. இல்லனா உனக்கு ப்ராப்ளம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். நான் இப்ப போறேன். ஆனா நீ என் ரன்பீர் கிட்ட இருந்து எப்பவும் தள்ளி ஏறு. இல்லனா என்னால என்ன பண்ண முடியும்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஹேய் ஹலோ, அப்படி உனக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா முதல்ல உன் ரன்பீர் கிட்ட சொல்லு. பிராச்சியை விட்டு விலகி இருக்க சொல்லி. சானா நீ சும்மா இரு. பிராச்சி, நீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அதனால தான் எதுவும் பேச மாட்டேங்கிற. ஆனா இந்த மாதிரி ஏடகுடமான ஆளுங்க கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தான் தெரியும். பேச்சு அக்கா தங்கச்சிங்களுக்கு நடுவுல நடக்குது, நீ எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகுற? சிஸ்டர்ஸா? ஹஹா, பாரா. அப்படி பிராச்சி உன்னோட சகோதரியா நினைச்சனா நீ சித்திய பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்ட. இந்த மாதிரி முறைச்சு பாக்குற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாரியா. சிஸ்டர்ஸ் ஒரே வயித்துல பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்ல. மனசளவுலயும் தங்கச்சியா இருக்கலாம். ஆனா உனக்கு இதெல்லாம் புரியாது, ஏன்னா உன்கிட்ட மனசே இல்லையே. இந்த விஷயத்துல நீ ஏன் பிராச்சி கிட்ட பேச மாட்டேங்கிற? அப்படியாவது இவளுக்கு அறிவு வரும்ல. ப்ராமிஸோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும், செத்தாலும் ப்ராமிஸ மீறாம இருந்திருப்பா. ரியா நீ ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. ப்ளீஸா? பிராச்சி, நீ எதுக்காக இவகிட்ட ப்ளீஸ் எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க? Just mind your language, okay? ஏய், you mind your business. நான் அவளை பார்க்க தான் வந்தேன், புரிஞ்சுதா? அப்படின்னா எப்படி இங்க வந்து அப்படியே திரும்ப போயிடு, இல்லனா உன்னை எப்படி அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ரியா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ஐ அம் ரியலி சாரி. நிஜமாவே அன்னைக்கு நடந்ததை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ரன்பீர் தான் என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கான். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கல. ஒருவேளை நடந்திருந்தா சொல்லு. ஒருவேளை நடந்திருந்தா, ஒருவேளை அப்படி நடந்திருந்தா பிராச்சி, அதான் நீ உன் லைஃப்ல பண்ண பெரிய தப்பா இருந்திருக்கும். அதுக்கான தண்டனையை நான் கொடுத்திருப்பேன். அப்படின்னா அதை பார்த்துட்டு நான் அமைதியா இருப்பேனா? இங்க பாருறியா, எப்படி அன்னைக்கு கோவில்ல பிராச்சிக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு உனக்கு தெரியாம இருந்ததோ, அதே மாதிரி தான் பிராச்சிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியாத. நிஜமாவே தெரியாதா? இல்லனா வேணும்னே விஷயத்தை மூடி மறைக்க பிளான் போட்டிருந்தாளா? ஏன்னா இவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் தான் இல்லையா? இப்ப பிராச்சி நினைச்சானா ரன்பீரை 2 நிமிஷத்துல போன் போட்டு இந்த இடத்துக்கு வர வைக்க முடியும். சத்தியமா அவன் பறந்து வருவான். சானா சுமார், நீ எதுவும் பேசாத. ட்ரை பண்ணு பிராச்சி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் என் சந்தோஷத்தை பறிக்க முயற்சி பண்ணு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் உன் சந்தோஷத்தை பறிச்சிருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் உன்னுடைய சந்தோஷம் எந்த சேஃப்ல லாக் ஆயிருக்குன்னு. என்ன மட்டும் அழ வச்ச, நான் அதை விட மோசமா உன்னை அழ வைப்பேன். Don't forget that. இரு பிராச்சி, இன்னைக்கு இவ்வளவு பிராச்சி. பிராச்சி, நீ ப்ளீஸ் இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகாத. இவகிட்ட இதேமே இல்ல. அவ பேச்செல்லாம் மனசுல வாங்கிக்க கூடாது. இத பார், அவளால சொல்ல மட்டும் தான் முடியும், செய்ய முடியாது. எப்பவும் எதுவும் செய்ய முடியாது. அதுக்காகலாம் நீ இப்படி டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். அம்மா தாயே, ஒவ்வொரு பெண்ணுகிட்டையும் ஒவ்வொரு மனைவி கிட்டையும் ஒரு சக்தி இருக்கும். ஆனாலும் கூட அவளுக்கு உன்னோட துணை தேவைப்படும் தானே. நான் என்னவோ என் பிரக்யாவோட தான் இருக்கேன். ஆனா தாயே, உன்னுடைய துணையும் கண்டிப்பா தேவை. ஒரு மனைவிக்கு அவளுடைய புருஷனோட இருந்து அவனை காப்பாத்தக்கூடிய சக்தியை கொடு தாயே. என்னோட பிரக்யாவை ஆசீர்வாதம் பண்ணு தாயே. அப்புறம் அவளோட பிரச்சனை தீர்ற வரைக்கும் நான் இங்க வந்துகிட்டே இருப்பேன். மிஸ்டர் மெஹ்ரா குணமாகற வரைக்கும் நான் இங்க வந்துட்டே இருப்பேன். அவங்க 2 பேரையும் நீதாமா காப்பாத்தணும். எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு. சோ ஐ வில் see you after lunch. ஓகே. ஆலியா நில்லு. நான் எங்க இருக்க? இத்தாலியானே, நான் எங்க இருக்கேன்னு கேட்டா உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கேன். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது காயத்ரி இருக்கால, அவ அபியோட ரூமுக்கு போயிருக்கா. அவனுக்கு மஞ்சப்பத்து போட்டு விடுறதுக்காக கையில என்னவோ தடி எடுத்துட்டு போயிருக்காதான். அதனால எதுவும் நடக்காதுதான். ஆனா என்ன, ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? மித்தாலி அண்ட் இஸ் ரைட். நான் நேத்து ராத்திரி அபியை பார்த்தேன். இஸ் நாட் த சேம் பர்சன் எனிமோர். ஐ மீன், அவன் பைத்தியம் ஆயிட்டான், வயலண்ட் ஆயிட்டான். மனுஷங்களை பார்த்தா அப்படியே அட்டாக் பண்ண வரான். மிருகம் எப்படி அதோட இறைய பார்த்தா அட்டாக் பண்ண வருமோ அப்படி. எனக்கு புரியல காயத்ரி நிலைமை என்னன்னு. ஆலியா, அபி உன்னை பார்த்து மட்டும் தான் பயப்படுறான். தடிய பார்த்துதான். ஆனா அந்த கம்ப ஆலியா கையில இருந்தா மட்டும்தான். வேற யார் கையிலயாவது அந்த கம்ப பார்த்தா அவன் புடுங்கிடுறான். இப்ப பாத்துட்டே இருங்க, காயத்ரி எப்படி அழுதுகிட்டே வெளியே வர போறான். இத்தாலியானே, நீங்க எதுக்கும் மேல போய் பாருங்களேன். காயத்ரிக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு. நான் மேல போய் பாக்கணுமா? உள்ள போகணுமா இல்ல வெளியில நின்னேவா? எனக்கு புரிஞ்சிடுச்சு, கண்ணு வச்சிருக்கணும் தான். மேல போறேன். ஆலியா, நீங்க எல்லாம் சேர்ந்து அபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாராவது இப்படி பண்ணுவாங்களா என்ன? அப்ப அண்ணன் பண்றது சரியா? இன்னும் எத்தனை தடவை தான் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? He is not your Abhi anymore. பைத்தியம் ஆயிட்டாரு அவரு.
நீங்க நாள் ஃபுல்லா என்னோட பேரன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அது அவர் வாயில கேட்டீங்களா? ஏன் குடும்பம், ஏன் பொண்ணு, ஏன் அண்ணி, யாரையுமே அவருக்கு தெரியாது. யாருக்கும் அவருக்கு அடையாளமும் தெரியாது. என் பேர் மட்டும் தான் தெரியும். ஆனா நான் அவரோட தங்கச்சிங்கிறது கூட அவருக்கு தெரியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் அடிக்கிறதுல எனக்கு சந்தோஷம்னுவா? ஆமா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது பாட்டி. எங்க அண்ணனை பத்தி நீங்க இவ்ளோ கவலைப்படுறீங்களே, அவர் எதுக்கு மனுஷன் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாரு? எனக்கு சுத்தமா பிடிபடவே மாட்டேங்குது. அவரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. அப்படி நான் அவர் அடிக்கலன்னா நான் என்னதான் பண்ண முடியும் பாட்டி? அவர் நர்ஸ போட்டு அடிச்சிடுறாரு. அடிக்கிற அடியில நர்ஸால நடக்க முடியாம போயிடுது. ரொம்ப மோசமா போட்டு அடிச்சாரு. ஆமா, ஏன் அவர் அடிச்சாரு? ஏன்னா அவரோட கால் மேல இந்த பொண்ணோட கால் பட்டுச்சா. அப்படின்னா என்ன சொல்ல வர இப்போ? அபியை அடிக்கிறது தான் ஒரே வைத்தியமா? யார் அபியோட ரூமுக்கு போனாலும் கொம்பை எடுத்துக்கிட்டு தான் போறாங்க. இன்னைக்கு என்னடானா காயத்ரி கிட்டயே நீ கொம்பு கொடுத்து அனுப்பியிருக்க. அது எதுக்குன்னா அவர் மறுபடியும் அட்டாக் பண்ண கூடாதுன்னு. இங்க பாரு ஆலியா, நீ சொல்றத எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஒருவேளை என் பேர மேல யார் கையாவது பட்டுச்சு, நான் அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் என் பேரனை கூட்டிக்கிட்டு என் ஊருக்கே போயிருவேன். நல்லா கேட்டுக்கோ, நான் உடனே கிளம்பி போயிருவேன். ஆலியா, இவங்க நிஜமாவே அபியை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, ஐ மீன் அபி இந்த வீட்ல இல்லனா எனக்கு இந்த வீட்ல என்ன வேலை? யாரும் கூட்டிட்டு போக முடியாது. அண்ணா இஸ் நாட் கோயிங் எனிவேர். அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து ரூம்ல தான் பூட்டி வச்சிருக்கோம். யார பார்த்தாலும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா யார பார்த்தாலும் அவருக்கு எதிரியா தோணுது. ஒருவேளை பாட்டியே அவர் முன்னாடி போய் நின்னாலும் அவர் இதைத்தான் செய்வாரு. அடிக்க தான் ட்ரை பண்ணுவாரு. அப்பதான் இவங்களுக்கு புரியும் நான் சொல்றதெல்லாம் சரிதான்னு. அண்ணா இப்போ பழைய மாதிரி இல்ல, வேற மாதிரி ஆயிட்டாரு. ராக் ஸ்டார் அபி who is love his guitar, he is not the same. நான் உங்களை அடிக்க வரல. நான் இத புடிங்க. அடிக்காத ப்ளீஸ், என்ன அடிச்சிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ என்ன அடிக்கதா வந்திருக்க? இல்ல 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 இல்ல, நான் அடிக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன், அடிக்கவே மாட்டேன். என்ன நம்புங்க, ப்ராமிஸ். என்ன சொன்ன? நீ என்ன அடிக்க மாட்டல்ல? இல்ல இல்ல, அடிக்க மாட்டேன். எடுத்துக்குங்க, அதை எடுங்க, எடுத்துக்குங்க. உனக்கு பயமா இல்ல? இதே மாதிரி நீங்களும் இத பார்த்து பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. இது உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுல்ல, நானும் அதே மாதிரி ஆயிட்டேன்ல. இப்ப இல்ல,
இந்த இந்த காயம் எப்படி ஆச்சு? இதுவா? அது ஒரு விளையாட்டு விளையாடுன. என்ன விளையாடுனீங்க? தூக்கி வீசுறது. தூக்கி வீசுறது. இதோ இங்க இருக்கிறத அங்க வீசுறது. அப்புறம் இங்க இருக்கிற பொருளை அங்க தூக்கி வீசுறது. அப்புறம் 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 அந்த கிட்டார் என் காலில் விழுந்துடுச்சு. அதனாலதான் ரொம்ப வலிக்குது எனக்கு. வலிக்குது, ரொம்ப வலிக்குது. அந்த ஆலியா அவ என்ன டாக்டர் கிட்ட கூட கூட்டிட்டு போல. அப்புறம் அந்த மித்து எனக்கு சாப்பாடு கூட போடல. மித்தி யாரு? விட்டாளி. விட்டாளி அண்ணி. உனக்கு தெரியுமா, நான் அவங்கள மித்துன்னு கூப்பிடும் போது அவளுக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்புறம் எனக்கு பசிக்கும்ல, ரொம்ப நேரம் கழிச்சுதான் எனக்கு சாப்பாடு கொண்டு வருவா. சில நேரங்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்கறதே இல்ல. அவங்க 2 பேரும் ரொம்ப மோசம். ஆலியாவும் மித்துவும் ரொம்ப கெட்டவங்க. இனிமே எப்பவும் நீங்க பசியோட இருக்க மாட்டீங்க. நான் வந்துட்டேன்ல, இனிமே உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது. சரி வாங்க, நான் காயத்துல மருந்து போட்டு விடுறேன். வாங்க, மஞ்சள் போட்டு விடுறேன். இல்ல வேண்டாம், ரொம்ப வலிக்கும். இல்ல ஆயின்மெண்ட் போட்டாதான் வலிக்கும். மஞ்சள் பத்து போட்டா வலிக்காது. வாங்க. இல்ல வலிக்கும். பிங்கி ப்ரோ நல்லா இருக்காது. எரியல. இனிமே எரியாத. நீ அழற. அண்ணன் நான் உன்னை அடிக்கல. அப்புறம் ஏன் அழற? இங்க பாரு,
ப்ளீஸ் நான் தான் அடிக்கல அப்படியே அழறேன். ஆலியா கிட்ட இது சொல்லிடாத, அப்புறம் நான் அவனை அடிச்சிட்டேன்னு அவன் ரொம்ப 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 அடிச்சுக்கிட்டே இருப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க என்ன அடிக்கல, நீங்க என்ன அடிக்கவே இல்ல. நான் ஆலியா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். நீ 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 சொல்லுவ. இல்ல இல்ல இல்ல, நீங்க தான் என்ன அடிக்கவே இல்லையே. அவ என்ன அடிப்பா. நான் போறேன், நான் போய் நான் சொல்றத கேளுங்க. காயத்ரி, ஓ காட், என்னாச்சு? ஏன் இப்படி சில மாதிரி நின்னுட்டு இருக்க? அபி உன்ன கடிச்சு ஏதாவது வச்சுட்டாரா என்ன? உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு சீக்கிரம் பதில் சொல்லி தொலை. எனக்கு அங்க லஞ்ச ரெடி பண்ற வேலை நிறைய இருக்கு. ஆமா, நான் தான் உன்கிட்ட தடியை கொடுத்து அனுப்புனல, அந்த தடி உன் கையில தானே இருந்துச்சு. சரி, உள்ள என்னதான் நடந்துச்சு சீக்கிரம் சொல்லு. ஒருவேளை நீ வேலையை விட்டு போறதே எதுவும் முடிவெடுக்கலையே? இல்ல இல்ல, வேலையெல்லாம் போட மாட்டேன். அப்படின்னா சொல்லு, உள்ள என்னதான் நடந்துச்சுன்னு. அவரு குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டாரு, குழந்தை மாதிரி அடம் பிடிச்சாரு. ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்காகலாம் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், இந்த வேலையை விட்டு போக மாட்டேன். நிஜமாவே அந்த அம்மனோட அவதாரம் தான். போதும் போதும், அதுக்காக காலில் விழ. அவ்வளவு ஒண்ணு சீனு கிடையாது. நான் என்ன யோசிச்சேன்னா, நல்ல துணிமணிய போட்டு அவரை வெளியில கூட்டிட்டு வரலாம்னு. என்னாச்சு? இல்ல, நல்ல ட்ரெஸ் போட்டு தயார்படுத்தி வெளியெல்லாம் கூட்டிட்டு வரணும்னு சொன்னியே, அப்ப நல்லா யோசிச்சியா? அவரு ரெடி ஆகி வந்து அங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து நம்ம கூட சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாரு. அதுக்கு என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான பிரச்சனையே, ரொம்ப பெரிய பிரச்சனை. உனக்கு ஒண்ணும் தெரியாது, எப்ப வேணா அது அப்படியே மாறலாம். என்ன நடக்கும் தெரியுமா? சாப்பிடுற பிளேட் எடுத்து மத்தவங்க தலையில போட்டு உடைச்சிட்டா என்ன பண்றது? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் நல்ல துணிமணியை உடுத்தி விடுவேன், அவரு நல்லபடியா நடந்துக்குவாரு. அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாரு. அதெல்லாம் முடியாது, அவரால அப்படியெல்லாம் வந்து எல்லாரும் முன்னாடி உட்கார்ந்தெல்லாம் இருக்க முடியாது. அதான் நாங்க சொல்றோம்ல, நல்ல துணிமணியை போட்டுக்குவாரு, இங்க வந்துதான் சாப்பிடுவாரு. ஆமா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நாங்க மட்டும் அவருக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு விட முயற்சி பண்ணாமல இருந்திருப்போம். நாங்க எத்தனை வாட்டி அவருக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு விட்டாலும் அவர் அதை கந்தலா கிழிச்சு விட்டுறாரு. இங்க பாரு, தேவையில்லாம நீ ஏதாவது பண்ணி மாட்டிக்காத. நல்லா எடுத்து சொல்லிட்டேன். இப்ப நான் கிளம்புறேன். இங்க பாரு, நீ ஆக்சுவலா எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா? அது என்னன்னா, நன்றி. எதுக்கு? ரெண்டு விஷயத்துக்காக. ஒண்ணு, நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தல. அப்புறம் இன்னொன்னு, நான் உனக்கு இப்ப சொன்னேன்ல, நல்ல ட்ரெஸ் உடுத்தி விட்டு தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காதன்னு. அப்படின்னா நான் உன்னை பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கேன். அப்ப நன்றி சொல்லணும்ல. எங்க ஊர்ல இதுக்கெல்லாம் நன்றி எல்லாம் சொல்ல மாட்டோம், வேலையை மட்டும் தான் செய்வோம். வேலையா? வேலை? நீ ஓ காட், வேலைன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. ஆலியா லேப்டாப்ல சார்ஜ் போட சொன்னா. உன்கிட்டயே நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன், நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ போ. என்ன பண்றீங்க? தலகாணி கடியில என்ன ஒளிச்சு வச்சிருக்கீங்க? பெயிண்டிங் பண்ணீங்களா? எனக்கு காட்டுங்களேன். சன் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? தெரியுமா, எனக்குல்ல எனக்கு இந்த சன்னுனா ரொம்ப பிடிக்கும். சில நேரங்கள்ல ரொம்ப ஆசையா இருக்கும் சன்ல போய் உட்கார்றதுக்கு. ஆனா அண்ணா, படி இல்லல்ல என்கிட்ட. படி மட்டும் இருந்துச்சுன்னா
உனக்கு தெரியுமா எனக்கு வெளியில போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் வெளியில கிளம்புனா இவங்க என்ன போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தணும். எனக்கு வெளியில சுத்தணும். யாரும் என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. நான் வேணா வெளியில கூட்டிட்டு போவா? இல்ல வேண்டாம். இல்ல வேண்டாம். நீ வெளியில கூட்டிட்டு போனா அப்புறம் என்ன வெளியில கூட்டிட்டு போய் அடிப்ப. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அடிக்க மாட்டேன், அப்படியெல்லாம் அடிக்க மாட்டேன். இல்ல நிச்சயமா அடிக்க மாட்டேன். கண்டிப்பா நீ என்ன அடிக்க மாட்டல்ல? சத்தியமா அடிக்க மாட்டேன். சரி வா. வெளியில சுத்த போகணும்ல? நம்ம வெளியில சுத்த போகலாம். ஆனா வெளியில போகணும்னா நீங்க நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கணும். நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போட்டுக்கோங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம். இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம். புது ட்ரெஸ் நல்லா இருக்காது. அப்படின்னா சரி, நீங்க இப்படி பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க அதை போட்டுக்க வேண்டாம். இல்ல நான் உடுத்த மாட்டேன். ஆமா, நான் கொடுக்கிற ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கும்பல அடிச்சாலும் வலிக்காது. அப்படிலாம் ட்ரெஸ் இருக்க என்ன? ஆமா இருக்கு, நான் கொண்டு வரவா? நான் உடுத்துறேன். இல்ல முதல்ல நான் உன் முகத்தை பார்க்கணும். நீ யாருன்னு காமி.